ஓசியா 9:4 வாசிங்க பார்ப்போம். 9:4. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு அப்பமும் ரசமும் வராது அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை நீங்க தெளிவாக படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். கடைசியா அவருடைய அப்பம் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படின்னு இருக்கு. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராது அப்படின்னு இருக்குது. என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான காரியங்களை படிப்பீங்க. அங்கே வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா இப்போ அவங்க 1948 இந்த கொரோனா காலத்தில் தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வரல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கம்யூனியன் உருவான காலத்திலேருந்து ஏறக்குறைய 2000 வருஷமாக சபைகளுக்குள் அப்பமும் ரசமும் வராத காலம் இதுதான். அங்கேயே அவங்க வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள்னு அப்போஸ்தலர் காலத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆரம்பித்து ஏன் ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயா தன்னுடைய படும் வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, அவருடைய தான மிஷன் பாடுகளை பற்றி. அந்த புக்கில் கூட அவர் சொல்கிறாரு, ஜெயிலில் கூட அவர் கம்யூனியன் எடுத்தாராமா, போட்டு சிறைச்சாலையில் போட்டபோது அங்கே உள்ளதான விசுவாசிகளோடு இணைந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணி, இதெல்லாம் வச்சு அவர் கம்யூனியன் எடுத்தாராமா. அந்த அளவுக்கு இந்த கம்யூனியன், அதாவது திருவிருந்து மிக முக்கியமாய் பார்க்கப்பட்டது. ஆனால் உலகளாவிய ஒரு சபையில் கூட திருவிருந்து நடக்காமல் ஆண்டவர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி போட்டார். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் ஒரு 6 மாதம் எந்த சர்ச்சிலையும் நடக்கலை. அதாவது அஃபீஷியலாக நான் சொல்கிறேன், இல்லை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எடுத்தோம், அது உங்கள் இஷ்டம். அஃபீஷியலாக ஆண்டவர் திருவிருந்தை எல்லா பகுதியிலும் நிறுத்தினார். பொதுவாக இந்த சம்பவம் நடப்பதுக்கு 2 காரணம் இருக்கிறது. நீங்கள் 2வது காரணத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால் கொரோனா அப்படின்னு சொல்லுவீங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அது இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது. யோசித்து பாருங்க, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சபையில் எடுக்காமல் இருப்பதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும், தடுப்பதற்கு வேற யாராலையும் முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, வேதம் சொல்லுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாகும். அப்போ சபையை பூட்டுறதோ திறக்கிறதோ யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கொரோனாவினால, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொரோனாவினால சபை மூடிச்சு, கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, அதனால மூடணும், கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, மூடணும். ஆனால் ஏன் இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு? ஏன் அப்படி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் பயன்படுத்தி எல்லா சபையும் மூடினார்? உலகளாவிய, நான் ஏதோ இந்தியாவோ தமிழ்நாடோ சொல்லலை, உலகளாவிய சபையை மூடினார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அனுமதி இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் 2 விதத்தில் அணுகணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபிரகாம் காலத்திலிருந்து தாவீது காலம் வரைக்கும், ஏன் ஆகாபு காலம் வரைக்கும் பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வர 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தாவீது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கவனிங்க, இப்போ பஞ்சம் வந்தவொடனே ஆகாபு என்ன பண்ணுறாரு, குதிரைக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கமும் ஒபதியா ஒரு பக்கமும் புல்லு தேடி போகிறாங்க. பஞ்சம் வந்தவொடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு போயிடுறாரு. இன்னொரு ராஜா பஞ்சம் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, வேற வழி இல்லைன்னு சொல்லி அரண்மனையில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சத்தை ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், நேராக போய் கர்த்தர்கிட்ட கேட்பார், ஏன் என் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்பார். அப்படி போய் கேட்ட உடனே கர்த்தர் அந்த பஞ்சத்துக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். என்ன சொல்வார்னா, சவுல் காலத்தில் சில இரத்தப்பழிகள் சிந்தப்பட்டது, அவங்களுக்கு இன்னும் காம்பன்சேஷன் நீங்கள் செய்யலை, அதை செஞ்சால் இந்த பஞ்சம் போயிடும். உடனே தாவீது என்ன பண்ணுவார், எந்த இனத்துக்கு அது செய்யப்பட்டதோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணி அடுத்த ஒரு வார்த்தை சொல்வார், தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பஞ்சம் அங்கே போகும். பாருங்க, பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணுறதுல ஸ்பிரிச்சுவல் வியூவும் இருக்குது, உலக வியூவும் இருக்குது. நீங்கள் எந்த விதத்தில் அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்கணும். உலகம் ஃபேஸ் பண்ணுற அதே விதத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு சம்பவம், உலகளாவிய சம்பவம், 185 நாடுகளுக்கு மேலே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுச்சு. வேர்ல்டு வைட் எல்லா நாடும் எல்லா சபையும் மூடப்பட்டது. ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர் எல்லாம் மூடிட்டாங்க.
அதோட கொண்டு செஞ்சு சபையும் மூடிட்டாங்க. அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா கட்டடமும் சபையும் ஒன்றாக மாறிடும். அப்போ சபைக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். ரெண்டாவது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு சம்பவத்தை கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சபை மூடுவதற்கு? சபை மூடுவதனுடைய அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் நடைபெறாமல் போச்சு, அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உடன்படிக்கை சபையோட கர்த்தர் பண்றார். ஒரு மணவாளன் மணவாட்டியோட பண்ணிட்டு போயிருக்கிறது. ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன பிறகு திடீர்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூப்பிட்டு, இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னா, உடனடியாக பொண்ணு வீட்டிலேருந்து அல்லது மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில் அப்படி சொன்னால் கூட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாம் அவங்கள ஒரு காரணம் கேட்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். அந்த மாப்பிள்ளை வீட்டை தான் அதை கேட்போம், இல்லை அந்த பொண்ணு வீட்டை தான் கேட்போம். ஆனால் நாம் இப்படி நடத்தின உடனே சபை தேவனிடத்தில் மணவாள இடத்துல அதை கேட்கல. ஏன் கம்யூனியன் நின்றுச்சு ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை ஏன் நிறுத்தினீங்க, அப்புறம் ரசமும் என் ஆலயத்துக்குள்ள ஏன் வரல அப்படின்னு சபை ஆண்டவர் இடத்துல கேட்கவே இல்லை. சபை உலகம் என்ன சொல்லுச்சோ அதை தான் கேட்டுச்சு. கொரோனா வைரஸ், யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சபையை, ஒரு உடன்படிக்கை நிறுத்த முடியுமானால் அப்ப சபை கொரோனாவுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. இதுதான் நீங்க கேள்வி. அப்படி ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? அதான் கேள்வி. ஏன் கர்த்தர் அப்படி அனுமதி கொடுத்தார்? அப்ப கர்த்தரிடம் போய் அந்த கேள்வியை கேட்கணும்ல. அந்த கேள்வியை நம்ம கேட்கவே இல்லை. அந்த 4ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுது. அதே காலகட்டத்தில் சபையும் அந்த அருவருப்புகளை செய்கிறது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 11:8 வாசி. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும், நல்லா கவனிங்க, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொல்கத்தாவில். வசனம் சொல்லுது, அந்த நகரம் சோதோம் என்றும் அந்த நகரம் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். உங்க எல்லாருக்கும் தெரியும் சோதோம்னா என்ன அப்படின்னு தெரியும். 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கு. அதுல பர்டிகுலரா ஒரு வேர்டு இருக்கும், அவர்கள் தெருக்களிலே கூடி அப்படின்னு இருக்கும். நீங்க 18ஆம் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்கள் தெருக்களிலே கூடி அந்த அநியாயத்தை அல்லது அந்த பாவத்தை நடப்பித்தார்கள். இந்த அநியாயம் பாவம் சோதோம்ல நடந்தது. அதற்கு பிறகு இப்போ உலகளாவிய நடைபெற்றது. நான் சொல்றது 2004 நான் பார்த்ததை சொல்றேன். 2003-4 இது ஒவ்வொரு ஐரோப்பிய நகரங்களிலும் தலைநகரங்களிலும் நடத்துவாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஊர் தலைநகராக இருக்கும். ஆனால் 2010க்கு மேலே இந்த மொத்த ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடியதான எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தனைக்கும் மொத்த அருவருப்புக்கும் தலைநகராக எருசலேமை மாற்றினார்கள். நோனிங்க, இது எருசலேமில் நடந்ததான சம்பவம். இது அவங்க நடக்கிறதான பரேடு, எருசலேமில் நடக்கிற பரேடு. அதாவது சோதோம்ல நீங்க என்ன பார்க்குறீங்களோ, இந்த வீடியோ முழுசா பார்க்க வேண்டாம், சோதோம்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே இங்க இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, இது ஒவ்வொரு ஊர் தலைநகராக இருந்துச்சு. பிரைட்டன் ஒரு நகரம் இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்த இதுக்கு தலைநகராக வச்சிருந்தாங்க. இப்போ நிரந்தர தலைநகரமா எருசலேமை மாற்றி இருக்கிறாங்க. 2010-11க்கு அப்புறம் இதை மாத்திட்டாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடிக்கணக்கான இந்த அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள் அங்கே கூடுவார்கள். கூடுறது மட்டுமில்ல, தெருக்களிலேயே அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். நான் ஒரு வருஷம் நான் இருந்த அந்த சிட்டியில் இது நடந்துச்சு. அந்த நாட்டுக்கு அந்த சிட்டி தான் தலைநகரம். நான் அந்த சிட்டியில் இருக்கும் பொழுது எங்கள் ஆஃபீஸ் அந்த மெயின் ஹைவேல தான் இருக்கும். இவர்கள் மொத்த அருவருப்பையும் தெருக்களில் நடத்துவார்கள். அதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கும், போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்களை ஏதாவது சொல்லிட்டா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருக்களில் அவ்வளோ அருவருப்பும் நடக்கும். கேட்டால் அது அவர்களுக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நாடுகளிலே கிறிஸ்துவை பற்றி பகிரங்கமாக சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. கேட்டால் அது பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லுவாங்க. ட்ராக்ஸ் கொடுத்தா நீங்க நாட்டை அழுக்காக்குறீங்க, பேப்பர் போட்டு குப்பையாக்குறீங்கம்பாங்க. ஆனால் இவர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரு முழுக்க மது பாட்டல்களாக கிடக்கும், அருவருப்பான காரியங்கள் கிடக்கும்.
ஆனா இவங்களுக்கு அது உரிமை. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது கேட்டா என்ன சொல்வாங்கன்னா, அது வந்து நாட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தடையங்க. இந்த நாடுகள் எல்லாம் செய்யும், அவ்வளவு அருவருப்பா இருக்கும். இதுக்கு தலைமை பீடமா ஜெருசலேமை மாத்திட்டாங்க. ஜெருசலேமில் இந்த பரேடை அந்த ஊர் மேயர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து இருக்கிற பெரிய தலைவர் வந்தால் முடிச்சு வைப்பார். அந்த அளவுக்கு இது தலைநகராக மாறுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார், அத்தனையும் பார்த்தார். இது எருசலேம்ல நடந்துச்சு. இது அப்படியே சபைகளுக்குள்ளேயும் நடந்துச்சு. உலகளாவிய அமெரிக்காலெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைகளுக்குள்ளேயே ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், நாய்க்கு பூனைக்கு கல்யாணம். கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2 குழந்தையோட வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கேட்டால் லிவிங் டுகெதர், நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம், இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம்னு சொல்லி 2 பேர் குழந்தையோட வந்து கல்யாணம் பண்ணி கொள்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அங்கெல்லாம் அருவறுப்புகளுடைய உச்சமாக சபை மாறிடுச்சு. உலகத்தை விட்டுருங்க, உலகம் எப்பவுமே அருவறுப்பதாக இருக்கு. நோவா காலத்திலிருந்து கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. சபை இந்த அருவறுப்பான உலகத்தில் பரிசுத்த ஸ்தலம். சபை இந்த மாடல், எப்படி ஒழுக்கமா வாழணும்னு சொல்லி கொடுக்கிற இடம் தான் சர்ச். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் மலை மேல இருக்கிற பட்டணமாக சபையை வச்சிருக்கிறார். உலகம் எது பரிசுத்தம் பார்க்கணும்னா சபையை பார்த்தா தான் தெரியும் இதான் பரிசுத்தம். ஏன்னா உலகம் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பரிசுத்தம் அதுக்கு தெரியாது, அதனால பார்க்க முடியாது. அது தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் இருக்குன்னா அது திருச்சபை மட்டுமே. அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சை வச்சார். ஆனா பிசாசு என்ன பண்ணா, தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்தா மாதிரி, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்தா மாதிரி இந்த கடைசி காலத்தில் திருச்சபைகளுக்குள்ள இதை கொண்டு வந்துட்டான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் இந்த ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது, எல்ஜிபிடிக்கு கல்யாணம் பண்றத யாராவது தடுத்தா அவங்களுக்கு ஜெயில். 2 பேர் வந்து சர்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஆணும். அங்க இருக்கிற அம்மா சொல்றாங்க, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா பைபிள் படி இது தப்பு, நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த அம்மா மேலே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துக்கு கேஸ் போது நீதிபதி கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம மாகாணத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கு, நீங்க கேட்டால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன காரியம், உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இவர்களுக்கு உரிமை. சபை அசுத்தங்களினுடைய கூடாரமாக மாறிடுச்சு. அந்த காரியம் அப்படியே ஐரோப்பா அங்க தாண்டி இங்க இந்தியாவுக்கும் இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான பாவம். இப்ப ஐரோப்பாவுக்கு போயிட்டா இந்த மாதிரி, ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா கள்ளோபதேசம், பிசாசை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்தல், சகல விதமான அருவருப்பு அங்க வேற மாதிரி. இங்க வந்துட்டீங்கன்னா இங்க எல்லா விதமான காரியம் இருக்கு. சபைகளுக்குள்ள அரசியல், சபைகளுக்குள்ள சினிமா, சபைகளுக்குள்ளதான ஜாதி பெருமை, பதவி போட்டி. கர்த்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு. எப்படி அவனுக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி தப்புன்னு தெரியலையோ, இவனுக்கு இங்க ஜாதியை பார்த்து சபை நடத்துறது தப்புனே தெரியல, இங்க சினிமா மாதிரி ஆடுறது தப்புனே தெரியல, இங்க அரசியல்வாதி மாதிரி பதவிக்கு போட்டி போட்டு சபையில போலீஸ் வந்து சமாதானம் பண்ணுது. அந்த அளவுக்கு சபை கொள்ளையர்களின் கூடாரமாய் மாறி இருக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. சும்மா ஆண்டவர் சபையை மூடி போடல, அப்பத்தையும் ரசத்தையும் சும்மா நிறுத்தல. 2000 வருஷமா நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நிறுத்துகிறார். யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு சபையில் நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, உலகளாவிய எல்லா சபைகளிலும் கர்த்தர் நிறுத்தினார். காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தர் விரும்பத்தகாத காரியம் சபைகளுக்குள்ள இருக்கிறது. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ முறை சபைகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சபைகளுக்குள்ள ரொம்ப அருவருப்பு காணப்பட்டுச்சு. இங்கேயே சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் சபைகளுக்குள் காணப்படுகிறது. இப்ப சபையில இருக்குது, ஊழியக்காரங்கள்ல இருக்குது, விசுவாசிக்குள்ள இருக்குது. இதெல்லாம் தப்புனே தெரியாம செய்யற, தெரிஞ்சு ஆனா எனக்கு தப்பு கிடையாது, என்ன தப்புன்னு கேட்கிறான். முந்தியெல்லாம் சபையில ஒரு காரியத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயம் இருந்துச்சு. எங்க பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்தில் சொன்னார்னா
எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர் சொன்னார்னா ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்கும், அதுக்கு தான் சொல்றாரு. அப்படிதான் எதிர்பார்த்தோம். இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா, ஏன் நான் பண்ணா என்ன, ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதை செய்யாம துணிகரமா வேணும்ட்டே நீ திருப்பி அப்படியே பண்றேன்னா, நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா, காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகரக்காரனா இருப்ப. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரா சொல்லணுமா? அப்படியே ஒளி தூதர் ஒளி மாதிரி இறங்கி, நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத, இந்த மாதிரி மீச வைக்காத, இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத, மகனே இந்த மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத, உள்ளுக்குள்ள 2 பொண்டாட்டியோட இருக்காத, சபைக்குள்ள வட்டிக்கு விடாத, இப்படின்னு சொல்லணுமா ஒவ்வொன்றும்? ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுத்தான் உனக்கு பேசுவார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதை பத்தி கேட்கக்கூடாது. கேட்டா சபைக்கு கோபம் வருது. உடனே என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை சொல்லல, அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே என்ன பண்றாங்க? வேறொரு சபைக்கு, அங்க எப்படி வேணாலும் துணிகரமா இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பலிபீடத்துக்கு மேல நின்று என்ன ஆட்டம் வேணா போடலாம், சினிமா பாட்டு பாடலாம். பலிபீடத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசுறான் இன்னைக்கு, பலிபீடத்துக்குள்ள இருந்து. அந்த அளவுக்கு சபை துணிகரமான இடத்துக்கு போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி சபை தேவனை விட்டு ரொம்ப தூரம் போச்சு. அதை திருத்தறதுக்கு தான் கர்த்தர் ஒரு பிரேக் கொடுத்தார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? அந்த பஞ்சம் வந்தாதான் தாவீது போய் கேட்பான். ஒரு பெலிஸ்தர் கையில் பிடிச்சி கொடுத்தாதான் இஸ்ரவேல் ஜனங்க தேவன்கிட்ட போய் கேட்பாங்க. எகிப்திட்ட போய் முடிச்சு கொடுத்தாதான் அவங்க போய் முறையிடுவாங்க. அவங்க அங்கே அடிக்கிற அடி இங்கே போகும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த மாதிரி காரியத்தை அனுமதிக்கிறார். சபை அதை பார்க்கல. என்ன செஞ்சுட்டாங்க? கொரோனால நிறைய சபைகள், அது கொரோனாங்க வந்துச்சு, ஏதோ அதை ஸ்பிரிச்சுவலாகவே ஹேண்டில் பண்ணலை, அதோடைய ஸ்பிரிச்சுவல் காரியத்தையே பார்க்கல. தேவன்கிட்ட போகணும். இப்போ பாருங்க, ரெபேக்காளுடைய வயிற்றுல பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுது. இந்த காரியம் மோதிக்கொண்டா நேராக ரெபேக்கா என்ன பண்ணணும்? தாதிமார்கிட்ட போகணும். அந்த அம்மாவுக்கு ஒரு தாதிமார் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கணும், அம்மா இந்த மாதிரி வயிறில் பிள்ளை ஒரு மாதிரி மோடுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும். இல்லையா, கூட இருக்கிற தாதிமார்கள்ட்ட போய் கேட்கணும், வேலைக்காரவங்ககிட்ட, இந்த மாதிரி எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணலான்னு. ஆனால் ரெபேக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டவுடன் இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்திலே போனால் ஆவிக்குரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இன்னைக்கு ஆவிக்குரியவங்கிட்ட போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படி கேட்டா அவங்களுக்கு பேரு பைத்தியக்காரங்க. அதே நேரத்தில் டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவங்க ஞானம் உள்ளவர்கள். நீங்க டாக்டர் கிட்ட போக வேணான்னு சொல்லல, அதனால கர்த்தர்கிட்ட போக கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க டாக்டர் கிட்ட போகிறது உங்க விசுவாசத்தின் அடிப்படை, நீங்க போய்க்கோங்க, நான் உங்களை அதை தடையெல்லாம் சொல்லலை. ஆனா கர்த்தர்கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் சபை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ணாததுனால அது ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க உலக பிரகாரமாயே அதை பார்க்கறதுனால உலக பிரகாரமா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க. அதனால மேலும் மேலும் பிரச்சனை தான் வருது. கொரோனால 6 மாசம் அப்படிதான் நடந்துச்சு. கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி போட்டார். பரவாயில்ல, இருக்கட்டும், இவங்க மனம் திரும்பட்டும். நான் சொல்லுவேன், உலகளாவிய நான் சொல்லுவேன், அந்த காலகட்டத்தில் உலகளாவிய தமிழ்நாட்டில் தான் முதலாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. கர்நாடகாவில் கூட கொடுக்கல, தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. மலேசியாவில் தான் 2020-21 தான் கொடுத்தாங்க. நான் கனடாவுக்கு 2023 போகும்போது அவங்க தான் அப்போ தான் என்னை கூப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னதுக்கு, பாஸ்டர் இந்த வருஷம் தான் எங்களுக்கு ஒன்றா கூடுறதுக்கு அரசாங்கத்துலேருந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் ஆன்லைன் சர்ச் தான் போதுன்னு சொன்னாங்க. பாருங்க, கொரோனாவுடைய தாக்கம் 2023 தான் கனடாவில் சர்ச் திறந்துருக்கு. 2022 தான் சில சபைகள் சில நாடுகளில் சபை திறந்துச்சு. கிழக்கத்திய நாடுகளில் 2021 உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் 6 மாசத்துல கர்த்தர் சபை திறப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். கர்த்தர் உங்கள் மேலையும் என் மேலையும் வச்ச கிருபை பெரியது. அதே நேரத்தில் அந்த கிருபையை போக்கடிக்காம இருக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. சபைகளுக்குள்ளே என்ன கிருபையை போக்கடிக்கிற காரியம் நடக்குது. கொரோனாவுக்கு பின்னாடி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்கார மாதிரி பாடினா, கொரோனாவுக்கு பின்னாடி சினிமா பாட்டையே பாடுறான். கொரோனாவுக்கு முன்னாடி அரசியல்வாதி மாதிரி புல்பீட்டில் நின்னா, இப்போ அரசியல்வாதியாவே ஆயிட்டான். இது மேல் லெவல்ல சொல்றேன்.
கீழ் லெவலில் இன்னும் மோசம். ஏன்னா நியாய தீர்ப்பு எப்போவுமே மேலேருந்து தான் தொடங்கும்னு எசேக்கியேல் புஸ்தகம் 9 சொல்லுது. இங்கேருந்து ஆரம்பிக்கும். தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன அருவருப்புகளின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. ஓசியாவின் புஸ்தகம் 9:4 நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது.